இன்று நாம் பேசப்போவது பேச்சு மௌனம். பேச்சு பல மாற்றங்களை நாட்டில் ஏற்படுத்தியுள்ளது. பேச்சாளர்களுக்கு என தனி மரியாதை உண்டு. அதே போன்று அளவோடு பேசு, அதன் மூலம் பல நன்மை கிடைக்கும். சுருக்கமான கருத்து புரியும் வகையில் பேசுவது, ஒரு வரியில் நகைச்சுவையாக பேசி கடந்து செல்வது. பல சுவையான சம்பவங்கள் உள்ளன, வாருங்கள் பார்ப்போம். புத்தர், உங்களுக்கு தங்கம் வேண்டுமா வெள்ளி வேண்டுமா என்றார். பேச்சு வெள்ளியை போன்றது. அப்படியானால் தங்கம்? மௌனம் தங்கத்திற்கு மதிப்பானது என்று புத்தர் சொல்கிறார். காந்தி சொல்கிறார், மௌனம் ஓர் கூர்மையான ஆயுதம் என்கிறார். பேச்சால் ஒன்றும் சாதிக்க முடியாது என்ற காந்தி தனது கூற்றை உண்மையாக்கியவர். ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் அகிம்சை மற்றும் மௌனம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி முரட்டு சுயநல வெள்ளையர்களிடம் போராடி வெற்றி பெற்றவர். ஒரு வெள்ளையன் மகாத்மா காந்தியை கன்னத்தில் அறைகிறான். அப்போது மௌனமாக காந்தி இன்னொரு கன்னத்தை காட்டினார். திமிரு பிடித்த வெள்ளையன் தலை குனிய செய்தார். மௌனம் என்ற ஆயுதம் முன் வெள்ளையன் தோற்றான். இது வரலாறு. உண்மைதானே? நீங்கள் படித்திருப்பீர்கள். பெரியார் ஒரு முறை பத்திரிகையாளரை சந்தித்த போது பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார். ஐயா, உங்கள் தலைமுடி வெள்ளையாக உள்ளது, தாடி மட்டும் கருப்பாக இருக்கு, அது எப்படி என்றார். அந்த பத்திரிகையாளர் நினைத்தார் பெரியார் வெட்கப்படுவார், வேதனைப்படுவார் என்று. இந்த கேள்விக்கு பெரியார் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஒரு வரியில் அவர் கூறிய பதில், என் தலைமுடியை விட என் தாடி 18 வயது இளமை, ஆகையால் கருப்பாக உள்ளது என்றார். பத்திரிகையாளர் நண்பர் தலையை சொரிந்தபடி அங்கிருந்து விலகி சென்றார். அதே போன்று அறிஞர் அண்ணா சொல்கிறார், பேசுகிறவன் விதைக்கிறான், விதைக்கும் வேலையை செய்கிறான். மௌனமாக அதை கேட்பவன் அறுவடை செய்கிறான். அந்த பேச்சின் மூலம் நல்ல கருத்துக்களை எடுத்து அது தனது வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி பெறுகிறான். அவ்வாறு அறிஞர் அண்ணா கூறுகிறார். மௌனமாக இருப்பவர்களே எவ்வளவு உயர்வாக கூறுகிறார் என பாருங்கள். கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்கிறார் தெரியுமா? சொல்லின் மதிப்பு, மௌனத்தின் மதிப்பு என்னவென்று அவர் கூறுகிறார். ஒரு பாடலில், அந்த பாடலை நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள், ஆனால் அதில் புதைந்துள்ள அர்த்தங்களை இப்போது நினைப்பீர்கள். ஆகா, எவ்வளவு அருமையான சொற்களை வடிவமைத்து எடுத்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் என்று. அந்த பாடல், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும் என்று ஒருவரை ஒருவர், உன் கண்ணால் என்னை பார்க்க வேண்டும், என் கண்ணால் உன்னை பார்க்க வேண்டும் என்று நீண்டு கொண்டே செல்லும் பாடல். அப்போது சொல் என்றும் மொழி என்றும் பொருள் ஒன்றும் இல்லை என்று கவிஞர் சொல்கிறார். சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. இவ்வளவு தூரம் புகழ்ந்து வர்ணித்து பேசிய கவிஞர் இறுதியில் மகுடத்தை சூடுவது, சொல் என்றும் மொழி என்றும் பொருள் ஒன்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை, மௌனத்திற்கு தான் விலையே சொல்ல முடியாது, எதற்கும் ஈடாக மௌனத்தை கருத முடியாது என்று தனது கவிதையின் மூலம் மௌனத்தை தான் உயர்வாக தூக்கி பிடிக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். உண்மையில் பாருங்கள், ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது பதிலுக்கு பதில் பேசுவதை விட அங்கு மௌனத்தை நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்தினால் உங்கள் பக்கம்தான் வெற்றி, பிரச்சனையும் பெரிதாக செல்லாது. அதே போன்று
அதிகம் பேசுபவர்களை விட ஒருவன் அமைதியாக இருப்பவனை பார்த்து தான் எதிரி மிரளுவான். இவன் என்ன முயற்சி செய்வான், என்ன செய்வான் என்று அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த அளவிற்கு மௌனம் ஒரு கூர்மையான ஆயுதம். நன்றி, வணக்கம்.